பாருங்க தையல் வாசிக்கு அரை இஞ்சியோடு சேர்த்து 10 இஞ்சி எடுத்து இப்படி ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டால் இவங்க ராமல் வந்து 8.25 நாங்கள் எடுத்தோம், 16.5 8.25. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து 7.25 எடுக்கணும். 7.25 எடுத்துட்டு இதில் ஒரு கோடு போடுங்க. இதில் ஒரு கோடு போட்டுட்டு இதிலிருந்து நீங்கள் 8.25 எடுங்க. பாருங்கள் 8.25 எடுத்து இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு எடுங்க. எடுத்துட்டு இதையும் இணைங்க. இணைச்சிட்டு இதை அப்படியே வளைச்சி விடுங்க. இப்போ கை செட் வந்துட்டுது. இப்போ முன் கை சுற்றளவுக்கு இவங்களுக்கு 11.5 11.5 5.25 இது லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக நான் ஒரு பாயிண்ட் கூட வைக்கிறேன். தேவைண்டா வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம இதை எடுத்துட்டு இப்போ இதுக்கு தையல் வாசி பாருங்க. தையல் வாசி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு என்ன செய்யணும், இப்படி ரெண்டுட்டு இதை வச்சு பார்க்கணும். முதல்ல இது ரெண்டும் நேராக இருக்காண்டு பாருங்க. அடிமட்டத்தை வச்சு பாருங்க, இது இப்படியே நேராக வரும். இது இப்படி சரிஞ்சிருந்ததுன்னா இது பிள்ளை, இப்படி வந்ததுன்னா இப்போ இங்கே கோடு போட்டிருந்தோன்னா அது பிள்ளை. இப்போ இது வந்து சரியான நேரில் இருக்குது. அப்போ அதனால இந்த இடத்துல அந்த லூஸ் நிற்காது. சரியா? இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும், இதை பிடிச்சி பார்க்கணும் இங்கே வரைக்கும் சரியாக வருதாண்டு. பாருங்கள் சரியாக வந்திருக்கு. இப்போ இது கை சரி, அதனபடியாக இப்போ கையை நாங்கள் வெட்டுவோமே. கையை வெட்டியாச்சு. இதில் நாம் முன்கை வெட்ட போகிறோம். பாருங்கள் இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்படியே கொண்டு வந்து இதோடு விட்டுறணும். அந்த கீழே போகக்கூடாது. இவ்வளோதான் வேலை. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு கட் மார்க். இப்போ இது வந்து பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம். இந்த வெட்டு ஏன் கீழே வரக்கூடாதுன்னு, இந்த வெட்டு கீழே வந்ததுன்னா இது ரெண்டும் சேம் ஆகாது, உங்களுக்கு பிடிக்கக்குள்ள. ஓகே சரியா? அடுத்தது இப்போ முன்பக்கத்துக்கு வருவோம். முன்பக்கம் எடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்பக்கத்தை வெட்ட போகிறோம். பாருங்கள் முன்பக்கத்தில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கரை பக்கம் எடுக்கக்கூடாது. எடுத்தால் நல்லா வராத இறுக்கமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கொள்ளணும். தையலுக்கு பேரஞ்சு விட்டாச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் கை விட்டுனது இது ஒரு விதம். கை விட்டுறதுல பல விதங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தை காட்டித்தரலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் எடுக்கக்குள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தை வச்சுட்டு ஃப்ரண்ட்டை எடுத்துருவாங்க. அப்படி முன்பக்கம் எடுக்கக்கூடாது. தவறு என்னென்னா, சிலருக்கு முன்னுக்கு பெருசாக இருக்கும், பின்னுக்கு சின்னதாக இருக்கும். அதாவது பின்பக்கம் உயரம் வந்து 14 இன்ச்சு சிலருக்கு இருந்ததுன்னா முன்பக்கம் 16 18 கூடிய வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம முன்னளவு கட்டாயம் எடுத்தாகணும். இப்போ முன்னளவு பிடிச்சி எல்லாருக்கும் எடுக்கிறது தெரியாத எடுக்க வராது. அதுக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். உங்களோட முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இது நேர்கோடு. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு முன்னிறக்கம் எடுக்கணும்ட்டா உங்களோட இப்போ பாருங்கள் எனக்கு 39 வந்திருக்கு. அதை 3ஆக பிரித்தா எத்தனை வரும்? 13 வரும். அப்போ 3ல் ஒரு பங்கு வந்து உயரம். அதாவது வந்து இந்த பாருங்க 13. அப்போ 14 எடுக்கிறேன். இப்போ 15 எடுக்கிறேன். காரணம் என்னென்னா 13 ஒன்று 14 எடுக்கிறேன். காரணம் என்னென்னா 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையல் வாசிக்கு போயிடும். சரியா? இப்போ 33ண்டா 13 13 ஒன்றும் நான் 14 எடுத்துட்டேன். 14 எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். பாருங்கள் அந்த 1 இன்ச்சு எடுக்கண்டா 13 தான் அவங்களோட சரியான அளவு. 1 இன்ச்சு எடுக்கிறேன்னு என்னென்னா அவங்களுக்கு வந்து
தையலுக்கு மேலுக்கு அரைஞ்சு இங்கே பட்டிக்கு அரைஞ்சு எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பின்பக்க உயரம் வந்து 14.5. இப்போ நம்மளுக்கு வந்து முன்பக்கம் வந்து பாருங்க 13 தான் வருது. அப்போ இவங்களுக்கு மார்பு சின்னது. சரியா? இப்போ பெரிய ஆக்களுக்கு வந்து இது 16 வரும், 17, சிலருக்கு 18 கூடிய வந்திருக்கு. சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்படி வச்சுட்டு நேராக இங்கே போட்டுக்கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே எல்லாம் சரியாக இருக்குது. சரியாக இருந்தால் இப்போ நாங்கள் 14 இன்ச்சு எடுத்துட்டோம். அடுத்தது என்னென்னா பாயிண்ட் எடுக்கணும். இப்போ பாயிண்ட் எடுக்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். பாயிண்ட்டுக்கு வந்து 4ஆக பிரிச்சுருங்க. இப்போ 39 4ஆக பிரித்தா எத்தனை வருது? 9.25 வருது. 9.25 வந்ததுண்டா 9.25 வந்ததுண்டா அதோட நம்ம ஒரு இன்ச்சை கூட்டணும். 1 இன்ச்சை கூட்டினா 10.25 பாருங்கள், 10.25. அப்போ 10.25க்கு ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். இதுதான் நம்மளோட போய். இப்போ 10.25 லேன் வந்ததுன்னா இங்கே அரைஞ்சி தையல் வாசி பிடிப்போம். அப்போ 10.25 சரியா? இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யணும், இது பாயிண்ட், இது நம்மளோட முன் உயரம். அதுக்கு பிறகு இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த துணியை நீங்கள் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. மேலுக்கு சரியான அளவு, கீழுக்கும் சரியான அளவு. இப்போ 14 இன்ச்சு நம்மளுக்கு இங்கே நேரம் வருது. இப்போ 14 இன்ச்சு எடுத்துட்டோம். இந்த 14 இன்ச்சு நம்ம எடுத்தோம் இல்லை, அதிலிருந்து இந்த டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க, டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நேராக ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை வச்சு கழுத்துக்கு மார்க் பண்ண போகிறோம். வச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை முதல்ல வெட்டிக்கொள்ளுவோம். இந்த பக்கத்தை நேராக வெட்டியாச்சு. இப்போ வெட்டி எடுத்துட்டு இதுக்கு அந்த 1 இன்ச்சு தையல் வாசி விட்டோம் இல்லை, அந்த 1 இன்ச்சு கோடு போட்டுக்கொள்ளணும். கோடு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அளந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10 இருக்குது. 10 இருக்குண்டா நாங்கள் இதை 3ஆக பிரித்து தான் இந்த டாட் எடுக்கணும். சரியா? 3ஆக பிரிச்சுண்டா 10 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 3.25 வரும். நம்ம 3.25 ஒரு பாயிண்ட் வரும். நம்ம 3.5 எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி தான் இந்த டாட் பிரித்து எடுக்கிறத. இப்போ பாருங்க, 3.5 எடுத்துட்டேன். 3.5 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இது சரியான பாயிண்ட் தானே எங்களுக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு இந்த டாட் வரக்கூடாது. அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சியை நம்ம இறக்கிடணும். பாருங்கள், 1/2 இன்ச்சு இறக்கிட்டு இங்கேல 1.25, அங்கால 1.25. அப்போ இங்கே நாங்கள் விட்ட 2.5 இங்கே வந்துட்டு